எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பிபி கவர் பற்றி பார்க்க போகிறோம். எந்தெந்த பொருள் எந்தெந்த கவரில் போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து 8x8 கவரு, இது 6x6, இது வந்து 5x5 கவரு, இந்த கவரு 4x4 இப்போ போட்டுருக்கு பாருங்க எல்லாத்துலேயும். இப்போ இந்த பொருள்லாம் இந்த கவரை எந்தெந்த பொருள் போட போகிறோம் இங்கே பாருங்க. இது வந்து கறி மசாலா பாக்கெட்டு 8x8 கவர். இது இந்த பாக்கெட்டோட இது உள்ள இருக்கிற கவரு இங்கே பாருங்க 8x8 கவரு. இந்த கவரில் தான் 10 ரூபாய் கறி மசாலா பாக்கெட்டு நம்ம போடுறோம். அடுத்தது 5 ரூபாய் கறி மசாலா. 5 ரூபாய் கறி மசாலா வந்து 6x6 கவர். 6x6னா தோயிருக்கு பாருங்க. இந்த கவரில் தான் நம்ம 6x6 கவரில் போடுறோம் 5 ரூபாய் கறி மசாலா. இப்போ இது 5x5 கவரு. 5x5 கவரு இதோ இருக்கு பாருங்க. இந்த 5x5 கவரில் லவங்கு பட்டை போட்டுருக்கேன். 10 ரூபாய் பாக்கெட். இது லவங்கு பட்டையும் போடலாம், காஞ்சி மிளகாய் போடலாம் 5 ரூபாய் கவரில். அதோட ஊறுகாய் மிளகாய் கூட போடலாம் அதில். இப்போ 4x4 கவர். இது இந்த 4x4 கவரில் இங்கே பாரு, இது 4x4 கவரு. இங்கே பாருங்க 4x4 கவரில் சீரகம் போடலாம். இங்கே பாருங்க வெள்ளை கடுகு, திராட்சை, முந்திரி, கடுகு, இது மிளகு. இது எல்லா பொருளுமே 4x4 கவர் தான் அதிகமாக நமக்கு வந்து தேவைப்படும். இந்த 4x4 கவரில் தான் எல்லா பொருளுமே போடுவோம். முந்திரி, திராட்சை, பேரிச்சம்பழம், இன்னும் இருக்கிற பொருள்களை முக்கால்வாசி பொருள் இந்த 4x4 கவரில் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இந்த கவருங்க எல்லாமே நாங்கள் பேரிஸ்லேருந்து தான் 20 கிலோ 30 கிலோ ஆர்டர் போட்டு பேரிஸ்லேருந்து எடுத்துகிட்டு வருவோம். இந்த பொருளுங்க எல்லாமே பேரிஸில் வாங்கின பொருளுங்க தான். இன்றைக்கி வந்து கவரை பற்றி எந்தெந்த பொருள் எந்தெந்த கவரில் போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நாளைக்கு வேற ஒரு பொருள் புதுசாக போட போகிறோம். அது என்ன பொருள்னு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு வரும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.